மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 31ஆம் சங்கீதத்திலே 24ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இந்த நாளைக்குரிய மன்னாவின் தலைப்பு என்னவென்று சொன்னால், திடமனதுடன் கர்த்தருக்கு காத்திருங்கள். திடமனதோடு கர்த்தருக்கு நீங்கள் காத்திருங்கள். 27ஆம் சங்கீதத்திலும் கூட 14ஆம் வசனம் இதே வார்த்தையை தான் நமக்கு வெளிப்படுத்தும். திடமனதாயிருந்து காத்திருங்கள், உங்களுடைய காரியங்கள் நிறைவேற காத்திருங்கள். ஆபிரகாம் திடமனதாயிருந்து காத்திருங்கள். 100 வயதிலே அவனுக்கு ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் 75 வயதில் தான் அவனுக்கு வார்த்தை வந்தது, நான் உன்னை பெரிய சாதியார், வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல உன்னுடைய சந்ததியை பெருகப்படும் என்று சொல்லி அன்று வார்த்தையை கொடுத்தார், வாக்கு பண்ணினார். அந்த வார்த்தையை நம்பி என்ற மனதோடு அவன் காத்திருந்தான். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அவன் பொறுமையாய் காத்திருந்தான். திடமனதோடு காத்திருந்ததற்கு தக்க பலனை அவன் பெற்றான். ஆண்டவர் திடமனதோடு அவருக்காய் காத்திருக்கிற ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவன் காத்திருந்தான், பொறுமையாய் காத்திருந்தான். நம்முடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினான். யோசேப்பு காத்திருந்தான், திடமனதோடு காத்திருந்தான். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தான். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனம், கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருந்தேன், அவன் இருடமாய் சாய்ந்து உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கிற புதிய பாடலை எனக்கு தந்தார் என்று சொல்லி வாசித்தேன். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனம், இடமனதாயிருந்து அவருக்கு காத்திரு. எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையாய் அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கிறீர்கள், அவருக்கு காத்திருக்கிறீர்களோ, அவரை நம்பி காத்திருக்கிறீர்களோ, நம்பிக்கை வீண் போகாது, நம்பிக்கை நிச்சயமாக விருதாவாய் போகாது என்கிறதுலே சந்தேகம். பிதாவே, நாங்கள் அவை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற மாட்டோம். திடமனதோடு காத்திருங்கள் என்கிறதான வார்த்தையின்படியாக யாரெல்லாம் ஆண்டவரே வார்த்தைக்காய் காத்திருக்கிறார்கள், நலத்திலுக்காய் காத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நீர் ஆண்டவரே உத்தரவு தந்து ஒவ்வொருவரை நீர் மேன்மைப்படுத்தும்படியாய், ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கும்படியாய், ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல, தானியேலை ஆசீர்வதித்தது போல, யோசேப்பை ஆசீர்வதித்தது போல கேட்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து சாட்சியா நிறுத்த வேண்டும் என்று செபிக்கிறேன். எண்ணுவதற்கு மேலாய் காரியங்களை வாய்க்கப்படுகிற சர்வவல்லமையுள்ள கர்த்தர் யாவருக்கு அனுகூலமான துணையாகிரும். ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.